ஹலோ மக்களை, வெற்றி துளசி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இத்தனை நாளாக மகேஷ் தான் எல்லாரையும் கலங்க விட்டாங்க. இந்த டைம் என்னடானா மதி சரியாக வெளுத்து வாங்குறாங்க மகேஷை. மதியை எப்படியாவது அஞ்சலியை மாத்திரன்னு சொல்லிட்டு மகேஷும் அவங்களுக்கு ஒரு saree எடுத்து கொடுக்கவும் ஒரு வழியாக வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எப்பவுமே அஞ்சலி நினச்சிட்டு இருக்க நம்ம லக்ஷ்மி அம்மாவும் அது அஞ்சலி தான் நினச்சிட்டு வா அஞ்சலி அப்படின்னு கூப்பிடவும் மதி என்னடான்னா யார் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி நம்ம முருகனோட ஒய்ஃபை அப்படியே கெட்டி பிடிச்சி அம்மான்னு சொல்லிடுறாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மகேஷும் எப்படியாவது மதிய அஞ்சலியா மாற்றிடணும்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே ஒரு saree எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அஞ்சலி மாதிரி மாற்றிடுறாங்க. அத பார்த்த உடனே மகேஷும் அப்படியே இவ அஞ்சலி மாதிரி தான் இருக்கா. நமக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட போய் இதான் அஞ்சலின்னு சொல்லிடலாம் அப்படின்னு மகேஷ் நினைக்கிறாங்க. என்னதான் அவங்க மேக்கப் பண்ணாலும் அஞ்சலியோட ஸ்டைல் அவங்களுக்கு வரவே மாட்டேங்குதுன்னே சொல்லலாம். மகேஷும் அவங்கள்ட்ட என்னன்னா இந்த மாதிரி நடக்கணும். அது மட்டும் இல்லாம ஒருத்தங்கள்ட்ட போய் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன்னா எப்படி கேட்பா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மதி என்னடானா என்ன சோக்கா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அவங்க ஸ்லாங்ல. இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆன மகேஷும் ஒவ்வொன்றா அஞ்சலி பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. மதியம் வேண்டாம் வெறுப்பா அதை கேட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி அம்மாவா நம்ம மகேஷுக்கு ஃபோன் பண்ணி எங்க மாப்பிள்ளை இருக்கீங்க, எப்பதான் வருவீங்க, எனக்கு அஞ்சலியை பார்க்கணும் போல இருக்கு, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் கேட்டாலும் மகேஷும் என் கூட தான் அஞ்சலி இருக்கா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், அங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி முருகனோட ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அஞ்சலியை பார்க்கறதுக்காண்டி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மகேஷும் அப்படியே மதிய கூட்டிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. நம்ம லக்ஷ்மியும் அவங்கள பார்த்த உடனே எங்க மாப்பிள்ள என்னோட அஞ்சலி, அவ எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லவும் மகேஷும் என் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கா, அங்க பாருங்க வரா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மதியம் அவங்கள பார்த்துட்டு இதுல யார் அவங்க அம்மான்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த மகேஷும் வா அஞ்சலி, இவ்வளோ நேரமா உன்னோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வா அவங்கள்ட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லக்ஷ்மி அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அஞ்சலி அப்படின்னு கூப்பிடும்போது மதிக்கும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. யாரை போய் ஹக் பண்றதுன்னு தெரியாம அப்படியே நம்ம முருகனோட ஒய்ஃபை ஹக் பண்ணிடுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி. இதை பார்த்துட்டு இருந்த உடனே மகேஷ் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. எவ்வளவுதான் இவளுக்கு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியை போய் கெட்டி பிடிச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி மகேஷும் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மி அப்பாவுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா இது எல்லாமே வித்தியாசமா இருக்கு, அஞ்சலி இப்ப எதுக்கு அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியை ஹக் பண்றான்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் குழம்பி போயிடுறாங்க. மகேஷ் எல்லாரையும் ஒரு வழியா சமாளிச்சிடுறாங்க. இல்ல இப்போ நடந்த சம்பவத்துல அவ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டா, கொஞ்சம் அவளுக்கு ரெஸ்ட் தேவை, அதனால கொஞ்சம் தூங்கி எழும்புனானா சரி ஆயிடுவான்னு சொல்லி சமாளிச்சு விடுறாங்க. மதியம் அவங்களோட ரூமுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. மதி அந்த ரூமை பார்த்த உடனே அம்மாடா இது எவ்வளோ பெரிய வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க அவங்களோட ஸ்லாங்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகேஷும் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அண்ணியை போய் அம்மான்னு சொல்லி கெட்டி பிடிக்கிறியா அப்படின்னு நம்ம மகேஷும் மதிய சரியா வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மதியம் என்ன ரொம்ப ஓவரா தான் போற, நீ தானே என்ன அஞ்சலி மாதிரி ஆக்ட் பண்ண கூட்டிட்டு வந்த, இப்படி என்னை ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா அஞ்சலி மாதிரி நான் நடிக்கவே மாட்டேன் பாரு, அப்புறம் உனக்கு தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னா மகேஷும் சரி இவள்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம ஏதாவது அவளை பேசுனா அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் உளறி கொட்டிட போறா, அதனால கொஞ்சம் சமாளிச்சு தான் போவோன்னு மகேஷும் சரி சரி நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், இனிமேலாவது நல்லதா நடந்துக்கோ அப்படின்னு மதிய பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் மதி கிட்ட மகேஷ் சரியா மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன் எல்லாம் செமையா இருந்துச்சு.